இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. மா, ம்? நாளைக்கு நல்ல நேரம் 10ல இருந்து 12 தானே சொன்னேன். ஆமாம்மா. டேய் மறக்காம வந்துருங்கடா. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணு. என்ன விஷயம்? ஃபோன் பண்ணி நாளைக்கு 10ல இருந்து 12க்குள்ள நம்ம வழக்கமா துணி எடுப்போம் இல்லையா, அந்த கடைக்கு வர சொல்லிடு. ம். சொல்லு கார்த்தி. அப்பா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம வழக்கமா வாங்குற ஜவுளி கடைக்கு வந்துருங்கப்பா. என்ன விஷயம்? என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்குப்பா. அப்படியா? நான் எதுக்குடா அங்க? அப்பா, அம்மா தான் உங்களை வர சொல்றாங்க. சரி, நான் வரேன். ஆனா வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீ பேங்க்ல இருந்து பணத்தை ட்ராப் பண்ணிக்க என்ன? சரிங்கப்பா. டே கார்த்திக், இந்த போனை கொஞ்சம் கொடு. அப்போ ஒரு நிமிஷம், தாத்தா உங்ககிட்ட பேசணுமா? கொடு. மாப்ள, சொல்லுங்க சார். அனு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நீங்க ஒரு நாள் இங்க வாங்க சார். கண்டிப்பா வரேன். எனக்கும் அனுவை பார்க்கணும் போல இருக்கு. சரி சார், வாங்க. சரி மாப்ள, வச்சிடுறேன். அப்பா, நிவேதா, நாளைக்கு ஸ்ரீநிதிக்கு என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்க போறாங்களா? கார்த்தி ஃபோன் பண்ணி ஓ, பல்லவி அம்மாக்கு இது தெரியுமாப்பா? அவதான் கூப்பிட சொன்னாளா? நிஜமாவா? அப்படிதான் கார்த்தி சொன்னா. சரிப்பா. என்ன, நாளைக்கு அவர் கண்டிப்பா வந்துருவாருல? வந்துருவாருமா. வழக்கமா சொல்ற பொய்ய சொல்லிட்டு வராம இருந்துட போறாரு. அப்புறம் நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த பாரு பல்லவி, மாப்பிள்ளையை இன்வைட் பண்றது நல்ல விஷயம்தான். அதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் மாப்பிள்ளை கண்டிப்பா வந்துருவாருமா. ஓஹோ, உங்க மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்கிறதுக்கு கூப்பிட்ட உடனே அப்படியே புலகாங்கிதம் ஆயிட்டீங்களா? நான் அவரை கூப்பிட சொன்னது உங்க யாருக்காகவும் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தான். அவங்க எந்த காரணத்துக்காகவும் நம்மள இலக்காரமா நினைச்சிட கூடாது பாருங்க, அதுக்காக தான். ஹலோ, சொல்லுங்க நிவேதா மேடம். என்ன மேடம், போனையும் காணோம், ஆளையும் காணோம். எப்ப போன் பண்ணாலும் எங்கேஜ்டா இருக்கு, அப்படி இல்லனா கார்த்திக்குடன் தொடர்பில் இருக்கிறார்னு வருது. ஏய், என்ன கிண்டலா? ஐயோ, உங்களையெல்லாம் நான் போய் கிண்டல் பண்ண முடியுமா? அண்ணியாராச்சே. நீங்க நாத்தனாராச்சே. கிண்டல் மட்டும் இல்ல, நீங்க என்ன எது வேணாலும் பண்ணலாம். சரி கதிரி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏய், என்னடி திடீர்னு கோவப்படுற? பின்ன கோவப்படாம உன்னை வச்சு கொஞ்சுவாங்களா? என்ன விஷயத்த சொல்லு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்க போறீங்களாமே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? ஓ, அதுவா? என்ன சாதாரணமா சொல்ற? கார்த்தி என்ன அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அப்பதான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரே. அப்படி இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட லட்சணம். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிடு. நான் ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். ஓகே, இப்ப கேட்டுக்கோ. நாளை காலையில 9 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. இங்க இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், சரியா? அது அந்த பயம் இருக்குன்னு எப்போ. நாளைக்கு நான் தான் அன்னைக்கு சாரி செலக்ட் பண்ணுவேன். நீ அதுல தலையிடவே கூடாது. உன் அன்னைக்கு பிடிச்ச மாதிரி நீ சாரி செலக்ட் பண்ணா நான் ஏன் தலையிட போறேன்? சரி, ஓகேமா, குட் நைட், பை. ஓகே, குட் நைட்.
வரல போல இருக்கே. அவங்க ஒருவேளை உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். வாமா போய் பார்க்கலாம். ஸ்ரீநிதி, எதுக்கும் கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணிப்பாரு. சப்போஸ் அவங்க அந்த வேலையில் இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி எல்லாரும் ஒன்றா போகலாம். அதான் மரியாதை. அவன் சொல்றதான் கரெக்ட். நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சொல்லு ஸ்ரீநிதி. நாங்க வந்துட்டோம் கார்த்தி. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த வே ஒரு 10 நிமிஷம் அங்க இருப்போம். கார்த்தி போனை கொடு. இந்தாங்க. ஸ்ரீநிதி. சொல்லுங்க ஆண்டி. சாரி ஸ்ரீநிதி, இந்த கார்த்தியால தான் லேட்டு. வர வழியில பேங்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டான். பரவாயில்ல ஆண்டி, நீங்க வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி, போன் அம்மா கிட்ட கூட. ஒரு நிமிஷம் ஆண்டி. அம்மா பல்லவி ஆண்டி. சொல்லுங்க பல்லவி. தப்பா எடுத்துக்காதீங்க காயத்ரி, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க நிதானமா வாங்க. ஒருவேளை முன்னாடி வந்து நீங்க கடைக்குள்ள இருப்பீங்களோங்கிற சந்தேகத்துல தான் ஸ்ரீநிதியை ஃபோன் பண்ண சொன்னேன். ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க மெதுவா வாங்க. சரி சரி வந்துடும். ஓகே வாங்க. வந்துகிட்டு இருக்காங்களா? ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும் போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிடு. அப்படியே அப்பம் புத்தி. யாரும் டைமுக்கு போக கூடாது, யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. ஆமா, இன்னைக்காவது ஒரு டைமுக்கு வந்துருவாரா? வந்துடுவாருமா. ஏய், என்னடா ஆச்சு அவனுக்கு? ஏன் டீ சாப்பிடாம கிளாஸே முடிச்சு பார்த்துட்டு இருக்கான்? ஏய், சூடாறிட போது குடிடா. டீ சூடாருனா என்னடா? ஐஸ் வாட்டர் இப்போ உள்ள போனாலே கொதிக்க ஆரம்பிச்சிரும். என் உடம்புல அவ்வளோ சூடு இருக்கு. என்னடா காய்ச்சலா? காய்ச்சல் இல்லடா, அவமானம். அவமானத்தால ஏற்பட்ட சூடு இது. டேய், நீ சொல்ற ஒண்ணுமே புரியலடா. இப்போ உனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டுச்சு? பிரியா நான் அடிச்சிட்டாடா, அதனால ஏற்பட்ட அவமானம் தான் அது. அவளை பழிக்கு பழி வாங்கினாதான் என் மனசுல இருக்க கொதிப்பு அடங்கும். எப்படிடா? ஏய், அவன் அரைஞ்ச மாதிரி நீ அவனை திருப்பி அறிய போறியா? அதை அன்னைக்கே செஞ்சுக்கலாமே. அந்த தண்டனை எல்லாம் அவளுக்கு பத்தாது. பெருசா ஏதாவது செய்யணும். நான் யாருங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும். அவளை நான் கடத்த போறேன். என்னது? பிரியாதான் கடத்த போறியா? ஏய், ஏன்டா கத்துற? பிரியாவை கடத்த போறது ஊர் முழுக்க தெரியணுமா? டேய், இந்த விளையாட்டு நான் வரலடா. சந்தோஷுக்கு அவன் தங்கச்சி நம்ம தான் கடத்த போன்னு தெரிஞ்சது, சந்தோஷ் கொன்னே போட்டுருவான். பிரியாவை நாங்க தான் கடத்த போறோம்னு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டா கடத்த போறோம். இந்த கடத்தல்ல நாம சம்மந்தப்பட்டிருக்கதா வெளியில யாருக்குமே தெரியாது. எப்படிடா? பிரியாவை கடத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நாம வெளியில போயிடுவோம். வேற ஆட்களை வச்சு கடத்தல் வேலையை எங்க முடிச்சிடலாம். நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. வேணாண்டா, ஏதோ பொண்ணுங்களை சைட் அடிச்சோம், கிண்டல் பண்ணணும்னு விளையாட்டா இருந்தோம். ஆனா ஒரு பொண்ணை கடத்த போறாங்கிறதுலாம் டேஞ்சரான விஷயம்டா. மாட்டிக்கிட்டா வருஷக்கணக்கு கம்மி பண்ண வேண்டி வரும், பாத்துக்கோ. டேய், மாட்டிக்க மாட்டேன்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த ரிஸ்கான வேலையை நடக்க வேண்டாம்ப்பா. என் குடும்பம் கௌரவமான குடும்பம். என் தங்கச்சி வேற கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு. இப்படி நான் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டா என் குடும்பமே தற்கொலை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வேணாண்டா. டேய், உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து கிளம்பு. இங்க உட்காந்து புலம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படியோ போடா. சரிடா, உன் பிளான் தான் என்ன? வர்ற புதன்கிழமை ஈவினிங் பிரியாவோட அண்ணன் கார்த்திக்கு நிச்சயதார்த்தம். அன்னைக்கு காலையில பிரியாவை கடத்துறோம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே நாம வெளியூர் போயிடுறோம். அந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ராஜாராமோட எந்த விசேஷமும் நடக்கவே கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். டேய், உங்க அப்பாடா. என்னப்பா? ஏண்டா காலேஜ் போலையா? இல்ல, போகல. ஏன் பிரியா அடிச்சதை நினைச்சு அவமானம் இருக்குன்னு போகாம இருக்கியா? தெரியுதுடா, அந்த பிரியாவை பழி வாங்க நீ எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவசரப்படாதடா. அந்த பிரியாவை மட்டும் இல்ல, அந்த ராஜாராமன் குடும்பத்தை எப்படி இருந்த இடம் தெரியாம ஆக்கணும்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இரு.
சரிப்பா நீங்க கிளம்புங்க. சரி சரி, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுறேன். ம் வந்துடுறேன். அம்மா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்கம்மா. வாமா. வாங்க பல்லவி. சாரி காயத்ரி, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, அதனால தப்பா என்ன? எடுத்துக்காதீங்க. ஹலோ கார்த்தி. காக்க வச்சுட்டேன். பாப்பா கார்த்தி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆண்டி அங்கிள் வரலையா? வந்துட்டு இருக்காரு. ஏண்டா வேணும் தானே இப்படி எல்லாம் பண்றாரு அவரு. என்ன பல்லவி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா உள்ள போலாம். ஏமா அவ்வளவு தூரம் சொல்லி இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? மெதுவா பேசு. மா ஃபோன் பண்ணும்போது அப்பா லேட்டா தான் வரும்னு சொன்னாரு. அதே நேத்தே என்கிட்ட சொல்லல. நீ கோபப்படும் தான் சொல்லல. பல்லவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. புடவை நாம தானே பார்த்து செலக்ட் பண்ண போறோம். சம்மந்தி வரப்போ வரட்டும். வாங்க நம்ம புடவை பார்த்துட்டு இருக்கலாம். போங்க பாட்டி. ஏய் நிவேதா, என்னாச்சு? இங்க நின்னுட்டு இருக்க, உள்ள வரல? பல்லவி அம்மா அப்பாவை மன்னிச்சுதான் சாரி எடுக்க வர சொல்லிருக்காங்கன்னு நினைச்சு ஆசாசியா ஓடி வந்தேன். ஆனா பல்லவி அம்மா அப்பாவை மன்னிக்கல. ச்சே, எனக்கு எதுக்குடா வந்தோன்னு இருக்கு. ஏய் என்னடி சொல்ற? இவங்க யாரோட யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? நீ இப்போ என் ஃப்ரெண்டா தானே வந்திருக்க. அப்புறம் என்ன? அதெல்லாம் மறந்துட்டு நீ என் கூட வா. வாடி. வாங்க சம்மந்தி. நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 20 நிமிஷம் ஆச்சு. முன்னாடியே வந்துட்டீங்களா? இது தெரியும், வெளியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா. அங்கிள், என்ன உங்களுக்கு ஏதாவது மாய மந்திரம் தெரியுமா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள உள்ள வந்து நின்னுட்டு இருக்கீங்க. அப்பா, நீங்க சீக்கிரம் வந்ததும் நல்லதா போச்சு. உங்க மருமகளுக்கு பொருத்தமான சாரியை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. என் மருமக அவளே நல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆம்பளைங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? என்னடி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அம்மாவுக்கு எப்பவுமே எங்க அப்பா தான் சாரி எடுத்து தருவாரு. யார் யாருக்கு புடவை எடுத்தா எனக்கு என்ன? நீங்க வாங்க காயத்ரி. நிவேதா, நீ ஏன் இப்படி ஒதுங்கி நிக்கிற? வா, வந்து புடவை செலக்ட் பண்ணு. இல்ல ஸ்ரீநிதி, அவங்களே செலக்ட் பண்ணிட்டோம். அவங்கள விடவா நான் செலக்ட் பண்ண போறேன். நிவேதாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. நிவேதா, அப்பா உன்னை வர சொன்னாரு. போயிட்டு வா. வா. ஸ்ரீநிதி, இந்த புடவை பிடிச்சிருக்கா பாரு. போமா. அங்க இருக்காரு.
அப்பா என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா? பல்லவி எவ்வளவு கோவக்காரின்னு தெரியும்ல. தெரிஞ்ச என்ன நம்ம உளறிட்டு இருக்க? நீ இங்க எதுக்காக வந்த? சாரிப்பா. இது பார், நீ சாரி சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. எல்லாம் தெரிஞ்ச நீயே உளறியேனுதா. சரி விடு. இது பார், கார்த்திக் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கணும். இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். புரிஞ்சுதா? சரிப்பா. சரி போ. பார்த்தீங்களா, ஒரு புடவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ லேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதா எங்கள் அப்பா அப்படியே எஸ்கேப் ஆகிட்ட போல இருக்கு. நான் தான் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். கார்த்தி, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக வச்சுக்க மாட்டிங்களா? சரி கேளுங்க. இல்லை, ஆன்ட்டி எப்படி எல்லாரும் வீட்டில் சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டம்தான். அதே நேரத்தில் அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? ஐயோ, அவங்கள நான் கெட்டவங்கன்னு சொல்ல. என்ன, அவங்க கோவம் தான் பயமுறுத்துது. பாவம் என் தங்கச்சி என்ன பாடுபட போகிறாளோ. கவலைப்படாதீங்க. நீங்களே பாருங்க, ஸ்ரீநிதி எங்க வீட்டுக்கு வந்தா அம்மாவை டோட்டலா மாத்திருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஸ்ரீநிதி ஒண்ணுமே சொல்லல? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு ஆண்டி. சரி, இத பில் போட்டுருங்க. சரிங்கம்மா. போலாம் வா. சரி வாமா போலாம். நிவேதா, உனக்கு பிடிச்ச சாரி எடுத்துக்கோ. இல்லண்ணா, எனக்கு வேண்டாம். எடுத்துக்குமா. பரவாயில்ல. ஏன் சொல்றான் இல்ல, சரி எடுத்துக்க. நான் வேணா அம்மாக்கு எடுத்துக்கிறேன். ஒரே மாதிரி 2 சாரி இருக்கா? இருக்குமா. இந்த கலர் ஓகேல? ஏய், எதுக்கு ஒரே மாதிரி 2 சாரி எடுக்கிற? ஒன்னு அம்மாவுக்கு, இன்னொன்னு ருக்கு பெரியம்மாக்கு. கார்த்திக், எந்த saree எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டுரு. சரிப்பா. பேக் பண்ண சொல்லுமா. பில் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. பல்லவி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்தை எங்க வீட்ல வச்சு நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஓ இல்ல, நிச்சயதார்த்தத்தை என் வீட்லயே நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தேங்க்யூ பல்லவி.